Taste the Daily. பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நன்றி. அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், ஊடகம் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்த அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் நன்றி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கோவையில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவின் பொற்கால ஆட்சி அமையவும் சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்டு 108 தேங்காய் உடைத்து வழிபாடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்பு. பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அரசு மருத்துவமனையில் போர்வைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சமூக ஒற்றுமைக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் உழைத்தனர். ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் புகழாரம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரை. இந்தியாவின் முப்படைகளுக்கும் உளவுத்துறை அமைப்புகளுக்கும் தலை வணங்குவதுடன் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை இந்திய தாய்மார்கள், சகோதரர்கள், மகள்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பயங்கரவாதிகளை ஒழிக்க வேண்டிய பாகிஸ்தான் அதற்கு பதிலாக இந்தியா மீது தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தான் வாழ வேண்டும் என்றால் தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். நமது சகோதரிகள் பாதிக்கப்பட்டால் பதிலடி எப்படி இருக்கும் என்பதை தீவிரவாதிகள் உணர்ந்திருப்பார்கள். பாகிஸ்தான் தனது அச்சுறுத்தலை நிறுத்தவில்லை என்றால் ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. பயங்கரவாதிகளின் தலைமையகத்தை தரைமட்டமாக்கியதுடன் பாகிஸ்தானுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளோம். பயங்கரவாத செயல்களில் பாகிஸ்தானின் உண்மையான முகம் உலக அளவில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தாக்குதலில் இருந்து தப்பிக்க உலக நாடுகளிடம் மண்டியிட்டு கெஞ்சிய பாகிஸ்தான். இனி பேச்சுவார்த்தை என்றால் பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசம். முப்படைகளும் ஒருங்கிணைந்து வெற்றிகரமாக தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தின. தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெறும் என முப்படை உயர் அதிகாரிகள் திட்டவட்டம். நமது வான் எல்லை பாதுகாப்பு அமைப்பு மிகவும் வலிமையான சுவர் போன்றது. அதனை தகர்ப்பது எளிதல்ல. மத்திய அரசின் துணையால் கடந்த 10 ஆண்டுகளில் வான் பாதுகாப்பு அமைப்பு வலிமையடைந்துள்ளது என விமானப்படை உயரதிகாரி ஏர் மார்ஷல் AK பார்த்தி பேட்டி. நவீன ரக ஆயுதங்களோடு பாரம்பரிய ஆயுதங்களையும் பயன்படுத்தி தாக்குதலை முறியடித்தோம். தீவிரவாதிகள் மற்றும் அவர்களின் உள்கட்டமைப்புகளை அழிப்பதே இந்திய ராணுவத்தின் நோக்கம் என விமானப்படை உயர் அதிகாரி பேட்டி. 3 மணி நேரத்தில் பாகிஸ்தானின் 11 விமானப்படை தளங்கள் மீது அதிரடியாக இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. உலகின் எந்த தொழில்நுட்பத்தையும் ராணுவம் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக இந்திய ராணுவம் கூட்டாக அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறல்.
இரு நாடுகளின் இராணுவ அதிகாரிகள் நேற்றைய பேச்சுவார்த்தையில் தாக்குதலை முற்றிலும் நிறுத்த ஒப்புதல் செய்யப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் அத்துமீறியதால் மக்கள் அதிர்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற அண்மை செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்கும் நிகழ்வின் போது ஸ்டாலின் மாடல் அரசு உரிய ஏற்பாடுகளை செய்யாததால் திருநெல்வேலியைச் சேர்ந்த பக்தர் உயிரிழந்த சோகம். மயங்கி விழுந்த பக்தரை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல ஸ்டாலின் அரசு அவசர வழியை கூட அமைத்து தராததால் கல்லழகர் எழுந்தருளும் பகுதி வழியாக சென்ற ஆம்புலன்ஸ். வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்கும் நிகழ்வுக்கு ஸ்டாலின் மாடல் அரசு உரிய ஏற்பாடுகளை செய்யாததால் 3 பேர் உயிரிழந்த சோகம். சோழவந்தான் வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்கும் நிகழ்வை காண வந்த வசீகரன் என்ற மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. திருப்பூர் பகுதியில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து தலைமறைவான வட மாநில இளைஞர். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை, கொலைகள், கொள்ளைகள் நடைபெறாத நாட்களே இல்லை என மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 6 மற்றும் 7 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த நபர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வருவதால் பெற்றோர்கள் வேதனை. சென்னை புழல் பகுதியில் பாட்டி மற்றும் பேரன் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பேரன் கிஷோர் வீட்டில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பாட்டி கமலா முட்புதரிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மர்ம மரணங்களால் பொதுமக்கள் அச்சம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஆதரவற்றோர் காப்பகத்தில் இருந்த 5 வயது சிறுவன் கொலை. சிறுவனை தூக்கிச் சென்று கிணற்றில் வீசி கொலை செய்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் விசாரணை. சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே மது போதையில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. மது என்ற அரக்கனால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நிகழும் நிலையில் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே இந்து முன்னணி மாவட்ட செயலாளரின் மனைவி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. மனைவியை வெட்டி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய அவரது கணவரும் இந்து முன்னணி மாவட்ட செயலாளருமான ஜெகதீசன் சிக்கினார். திருப்பூர் அருகே மது போதையில் 5 சிறார்கள் உட்பட 6 பேர் சேர்ந்து 19 வயதுடைய இளைஞரை கொடூரமாக கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் மகளை கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு தந்தையும் தற்கொலை. தந்தை மகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மகளை கொலை செய்த கொடூர அப்பா.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கழனிப்பாக்கம் கிராமத்தில் ஆலமர கிளை விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்தது. அன்னபூரணி, வேண்டா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்ட பச்சையம்மாள் என்பவரும் உயிரிழந்த நிலையில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை சைதாப்பேட்டை அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சா மற்றும் 104 போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இளைஞர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். சென்னை புழல் மத்திய சிறைக்குள் உள்ள கைதிகளுக்கு வீச முயன்ற கஞ்சா பொட்டலங்கள் சிக்கின. திறனற்ற ஸ்டாலினை போல உளவுத்துறையும் உறங்கிக் கொண்டிருப்பதால் சிறைக்குள்ளும் சிக்கும் போதைப்பொருள் புழக்கம். சென்னை சூளைமேட்டில் 25,000 ரூபாய் மாமூல் கொடுக்காததால் தள்ளுவண்டி உணவுக் கடையை சூறையாடிய திமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் அராஜகம். அண்ணா அண்ணா பிரேம் பேசுகிறேண்ணா. அண்ணா 15 ரூபா தானே ரெடி ஆச்சு. இல்லை நான் பிரபாண்ணா கிட்ட கொண்டு வந்தேண்ணா. அவர் அண்ணன் தான் உங்ககிட்ட பேசிக்க சொன்னார். திமுக கவுன்சிலரின் நடவடிக்கையை கண்டித்து பாதிக்கப்பட்ட பிரேம் குடும்பத்துடன் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் நள்ளிரவில் ஒரு ஜோடி துப்பாக்கியுடன் வலம் வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரம் தமிழகத்தில் தலைதூக்கியிருப்பதாக மக்கள் அச்சம். விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் போட்டியில் விதவிதமான ஆடைகளை அணிந்து ரேம்ப் வாக் சென்ற திருநங்கைகள். திருநெல்வேலியைச் சேர்ந்த திருநங்கை ரேணுகா முதல் இடத்தையும், கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அஞ்சனா 2ஆம் இடத்தையும், கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஆஸ்மிகா 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மின் தடை ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலாக மின் தடை ஏற்பட்டதை சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே காரின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு பேருந்தை அதிவேகமாக இயக்கியதே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் நேற்று ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,360 ரூபாய் குறைந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. பங்கு சந்தையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக தங்கத்தின் விலையில் சரிவு ஏற்பட்டதாக பொருளாதார நிபுணர்கள் தகவல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலம். ஊதா நிற பட்டுடுத்தி திரு ஆபரணம் மற்றும் பஞ்சவர்ண மாலைகளுடன் வீதி உலா வந்த பெருமாளை தரிசித்த பக்தர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமியை ஒட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. மாட வீதிகளில் உலா வந்த மலையப்ப சுவாமியை மனமுருக தரிசித்த பக்தர்கள்.
100க்கும் மேற்பட்ட ஷாஹித் டிகாய் ட்ரோன்களை யுக்ரைன் மீது ஏவி தாக்குதல் நடத்திய ரஷ்யா. போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றதால் இரு நாட்டு மக்களும் கவலை. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டிருந்த IPL போட்டிகள் வரும் 17ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும். எஞ்சி ஆட்டங்கள் பெங்களூரு, ஜெய்ப்பூர், டெல்லி, லக்னோ, மும்பை, அகமதாபாத் ஆகிய 6 இடங்கள் நடைபெறும் என BCCI அறிவிப்பு. சென்னையில் நடைபெற இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையிலான ஆட்டம் வரும் 20ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என அறிவிப்பு. மாற்றி அமைக்கப்பட்ட IPL அட்டவணையில் சில அணிகள் போட்டிகள் வேறு மைதானங்களுக்கு மாற்றம். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவிப்பு. 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 30 சதங்கள், 7 இரட்டை சதங்கள் என 9230 ரன்கள் சேர்த்துள்ளார் விராட் கோலி. இத்தாலி ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டி. செர்பிய வீரர் லாஸ்லோவை வீழ்த்தி உலகின் 3ஆம் நிலை வீரரான கார்லோஸ் அல்கராஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.